அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்விசை சேனலில் போட்டித் தேர்வுக்கு தேவையான அறிவியல் பாடப்பகுதியில் கேட்கப்படும் வினாக்களுக்கு தெளிவாக விடைகளை வழங்கி வருகிறோம். எனவே நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். இப்பொழுது அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியலில் பகுதி 2 காண உள்ளோம். பகுதி 1 காணாதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்கிறேன், சென்று பாருங்கள். அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் பகுதி 2 தெரிந்து கொள்வோம். இன் காஸ்பர், இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச், விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு நிறுவப்பட்ட ஆண்டு 1962ஆம் ஆண்டு. ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் 1969ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நாசா எங்கு அமைந்துள்ளதுன்னா அமெரிக்காவில் வாஷிங்டன் நகரில் அமைந்துள்ளது. எந்த ஆண்டு நாசா நிறுவப்பட்டதுன்னா அக்டோபர் 1, 1958ஆம் ஆண்டு. SLV அப்படின்னா என்ன அப்படின்னா, SLV என்பது சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள், செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம். GPS என்பது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், தமிழில் உலக இடநிலை உணர்வி அல்லது புவியிடம் காட்டி அல்லது தடங்காட்டி. PSLV போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள், துருவ செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம். அதாவது பூமியினுடைய துருவத்தில் அந்த பாதையில் நிறுத்தக்கூடிய அந்த சேட்டலைட்டுக்கு பேர் வந்து நம்ம PSLV சேட்டலைட்னு சொல்லுவோம். துருவ சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்துவாங்க இதை. அடுத்தது GSLV என்பது ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அப்படின்னா ஜியோ சின்க்ரோனஸ் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் புவிசார் வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்படும். முன்னாடி சொன்னது வந்து துருவ சுற்றுப்பாதையில், GSLV வந்து புவிசார் வட்டப்பாதையில். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது துருவ சுற்றுப்பாதை, இது வட்டப்பாதை, புவிசார் வட்டப்பாதை GSLV. அடுத்து வந்து ககன், GAGAN ககன் அப்படின்னா CPS எய்டட் ஜியோ ஆக்குமெண்டட் நேவிகேஷன், புவிநிலை காட்டி மிகைப்படுத்தி வழிநடத்துதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது IRNSS, இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது தமிழில் இந்திய பகுதிகளுக்கான இடம் சுட்டி செயற்கைக்கோள் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய நேம் வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2016 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் நேவிக் அப்படின்னு சொல்கிறோம். நேவிகேஷன் இந்தியன் கன்சல்டேஷன். அடுத்ததாக GSAT, ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட். INSAT, த இந்தியன் நேஷனல் சேட்டலைட் சிஸ்டம். GSLV மார்க் 3, MK3 அப்படின்னா மார்க் 3ன்னு அர்த்தம். அதான் கொடுத்துருக்கோம், ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3. அதை வந்து இப்போ நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, LVM3 அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக உலகின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 1 ஏவிய நாடு ரஷ்யா. அடுத்ததாக இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா எந்த ஆண்டு ஏவப்பட்டதுன்னா 1975. அடுத்ததாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அதனுடைய தலைமையிடம் எங்கே உள்ளது? அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் என்பது இஸ்ரோன்னு சொல்லுவோம், ISRO. அதனுடைய தலைமையிடம் பெங்களூரில் உள்ளது. விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு இன் காஸ்பர் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1962 பார்த்துருக்கோம். யாரால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா டாக்டர் விக்ரம் சாராபாய். இஸ்ரோ உருவாக்கப்பட்ட ஆண்டு 1969. அதாவது அந்த இன் காஸ்பர் அப்படின்றத மாற்றி அமைக்கப்பட்டதான் இஸ்ரோ. எந்த ஆண்டு? 1969 அது இஸ்ரோவாக மாறியது. இந்தியாவால் உருவாக்கப்பட்ட முதல் ஏவுகணை வாகனம் எது? SLV-3. SLV-3 மூலம் ஏவப்பட்ட முதல் துணைக்கோள் எது? ரோகிணி 1ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரோகிணின்னு சொல்லுவாங்க. 1980.
இஸ்ரோவின் எந்த ஏவுகணை 104 துணைக்கோள்கள் அனுப்பி உலக சாதனை செய்தது? PSLV C-37. எப்பொழுது ஏவப்பட்டதுன்னா 15 பிப்ரவரி 2017 ஏவப்பட்டது. இதுதான் அதிகமான செயற்கைக்கோளை ஏவிய ஒரு முக்கியமான லான்ச் வெஹிக்கல் PSLV C-37. ISROவின் அதாவது இஸ்ரோவின் மிக கனமான ஏவுகணை வாகனம் GSLV Mark 3, அதாவது MK3ன்னு சொல்கிறோம். இதான் கனமான வாகனம், 4 டன் எடை உள்ள பொருளை கூட தூக்கிட்டு செல்லும். அடுத்தது GSLV Mark 3 மூலம் புவி வட்டப்பாதையில் நிறுவப்பட்ட துணைக்கோள் எது அப்படின்னு கேட்டால் GSAT-19. சந்திராயன் 1 எந்த வாகனம் மூலம் ஏவப்பட்டது? PSLV வாகனம். சந்திராயன் 1 எத்தனை நாட்கள் செயல்பட்டு 95% இலக்கை எட்டியதுனா 312 நாட்கள் செயல்பட்டது சந்திராயன் 1. சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்ததாக சந்திராயன் 2 எந்த வாகனம் மூலம் ஏவப்பட்டதுன்னா GSLV Mark 3. மங்கள்யான் எந்த வாகனம் மூலம் ஏவப்பட்டதுன்னா PSLV. அப்போ சந்திராயன் 1 மங்கள்யானும் ஒரே வாகனம் தான், PSLV வாகனம் மூலம் தான் ஏவப்பட்டது. ஆனால் சந்திராயன் 2 GSLV Mark 3 மூலம் ஏவப்பட்டது. அடுத்ததாக உள்நாட்டு கிரையோஜெனிக் இயந்திரம் எது? GSLV D5 அப்படின்னு சொல்லும். உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் எந்திரம் GSLV D5. GSLV D5 மூலம் நிறுவப்பட்ட துணைக்கோள் எது? GSAT-14. GSAT-14. துணைக்கோள் வழி செலுத்துதல் அமைப்பு ககன் IRNSS. உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் கலாம் சாட் எத்தனை கிராம்னா 64 கிராம். கலாம் சாட் செயற்கைக்கோளை உருவாக்கிய 18 வயது மாணவன் யார்? ரிபாத் ஷாருக். கலாம் சாட் செயற்கைக்கோளை ஏவியது எந்த நாடுனா நாசா. எந்த ஆண்டு ஏவப்பட்டது அப்படின்னா 22 ஜூன் 2017 ஏவப்பட்டது. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்? ராகேஷ் சர்மா. அவர் சென்ற ஆண்டு 2 ஏப்ரல் 1984. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா சென்ற விண்வெளி ஓடத்தின் பெயர் என்ன? கொலம்பியா விண்வெளி ஓடம். கல்பனா சாவ்லா விண்வெளியில் தங்கிய நேரம் 372 மணி நேரம் தங்கியுள்ளார். கல்பனா சாவ்லா எத்தனை முறை விண்வெளி பயணம் சென்றார்? 2 முறை. அதில் 2வது முறை தான் விண்வெளி ஓடம் விபத்துக்குள்ளாகி அவர் இறந்துவிட்டார். விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி பயணம் மேற்கொண்ட நேரம் 50 மணி நேரம் 40 நிமிடம். சுனிதா வில்லியம்ஸ் எத்தனை முறை விண்வெளி பயணம் சென்றார்? 7 முறை. 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. கல்பனா சாவ்லா 2 முறை தான் விண்வெளி பயணம் சென்றாங்க. ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் 7 முறை விண்வெளி பயணம் சென்றிருக்கிறாங்க. முதலில் நிலவின் மேற்பரப்பில் காலடி வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங்.